வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம் திருப்பாவையில் உள்ள பாசுரங்களை அனுபவிச்சுக்கிட்டு வரோம். இன்னைக்கு நாம் பார்க்க போறது 2ஆம் நாள் பாசுரம். இந்த 2ஆம் நாள் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற நீதிகளை எல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? அந்த நீதியை நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாசுரம் அப்படின்னா இந்த 2வது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இப்பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம். முதல் பாசுரத்தில் ஊரினுடைய வளமை, ஊரினுடைய சிறப்பு, ஆயர்பாடியின் பெருமை என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறமா நோம்பிற்கு வருகிறார். நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறார். வையத்தில், அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரையும் இந்த பாசுரத்தில் பொதுவாக கொண்டு வருகிறார். நாம் எல்லோரும் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் கண்ணனை வேண்டி நோன்பு இருத்தல். இந்த நோம்பிற்கு என்ன நியதி அப்படிங்கிறத சொல்ல போறார். எல்லோரும் கவனமாக கேளுங்க அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் காலம் அதிகம். அதற்காக நேரத்தை வீணாக்காதே. அந்த புற அழகு ஒரு நாள் மாறக்கூடியது. என்றைக்கும் அகத்தில் இருக்கிற அழகே மிக உயர்ந்தது. அதைதான் நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா புறம் பேசக்கூடாது. முக்கியமாக அடுத்தவங்களை பற்றி புறம் பேசவே கூடாது. விரத காலங்களில் இறைவனின் நாமங்களைத்தான் நாம் சொல்லணும். மற்றபடி தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. இதில் உணவு கட்டுப்பாடு மற்றும் மனக்கட்டுப்பாடு பற்றியும் ஆண்டாள் நாச்சியார் இதில் கூறியிருக்கிறாங்க. மேலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது இல்லாதவர்களுக்கும் ஞானியர்களுக்கும் நாம் தர்மம் செய்து இறைவனை வணங்கினோம். ஆனால் இந்த தர்மம் இறைவனுக்கே செய்த தர்மமாக கருதப்படும். ஆகவே விரத காலங்களில் தர்மம் என்பதை கடைபிடித்து அதர்ம விஷயங்களை எல்லாம் நாம் ஒதுக்கிவிட்டு வாழ்ந்தோமே ஆனால் இந்த விரதம் வெற்றி பெறும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் அற்புதமாக பதிவு செய்துள்ளார். நாம் இன்று 2ஆம் பாசுரத்தை அனுபவித்தோம். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.